for not allowing us to learn Hindi in Tamil Nadu. I was mocked in the streets, saying, "Oh, you want to learn Hindi?" இந்திக்காரெல்லாம் தமிழ் கற்றுக்குறாங்க, ஆனால் நம்மளால் ஹிந்தி கற்றுக்க முடியல. அதான் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் சும்மாங்க. அதை யாரும் கேலி பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு வயசு 55ஆவது. என் வயசு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. ஹிந்தி கற்றுக்கிறது இங்கே தடையெல்லாம் எதுவும் இல்லை. தடையெல்லாம் எதுவும் இல்லை, திணிக்க வேணாம்னு தானே சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். தமிழ்நாட்டில் கேலி பண்ணுறாங்களா ஹிந்தி பேசினா? எங்கள் சில இடங்களில் கிடையாது, சில இடங்களில். யார் ஹிந்தி பேசினா கேலி பண்ண போகிறோம்? ஹிந்திக்காரர் ஹிந்திக்கு பேசினாக்கா நாங்கள் ஏன் கேலி பண்ண போகிறோம்? இல்லை, நம்ம ஆளுங்க எந்த பாஷையும் கற்றுக்க முடியாது. கன்னடா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹிந்தியெல்லாம் நம்ம கற்றுக்க மாட்டேன்றோம். ஆனால் அவங்க பாருங்கள், எதுவுமே தெரியாமல் இங்கே வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக தமிழ் தெரியும். அதெல்லாம் தப்பு. அது அவங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் தமிழ்நாடுன்றது எல்லாரும் வாழக்கூடிய இடம் தமிழ்நாடு. அதை நம்ம யாரை வேணால் வர வைக்கலாம். ஹிந்திக்காரன் வர வைக்கலாம், தெலுங்காரையும் வர வைக்கலாம், தமிழரும் வர வைக்கலாம். Yeah, like if you're traveling in local buses, at that time you'll find out that if you say something, then they will make fun of you in Tamil. ஏன் முன்னாடி ஹிந்தி பேசணும், ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஒரு ஹிந்திக்காரரே கேட்டாக்கா நான் கடந்து போயிடுவேன். தமிழ்நாட்டிலே இருக்கவங்கன்னா எனக்கு ஹிந்தி பேச ஆசையாக இருக்குது, ஹிந்தி கற்றுக்க நினைக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட பேசினா நீங்கள் கேலி பண்ணுவீங்க? இல்லையே, தாராளமாக கற்றுக்க சொல்லுவேனே. ஆனால் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், தாய்மொழி தமிழ் தெரியுமா ஒழுங்க அப்படின்னு கேட்பேன். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பார்லிமெண்ட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறப்ப, நான் சின்ன வயசில் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்க நினைக்கிறப்ப என்னை கேலி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்துட்டு வட இந்திய மொழியான ஹிந்தியை ஏன் பேச நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கல நிலவரம் அப்படி தான் இருக்கா? ஹிந்தி பேசுகிறவங்கள உண்மையாலுமே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனா கேலி பண்ணுறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. உண்மையாலுமே அப்படிப்பட்ட நிலவரம் இருக்கா தமிழ்நாட்டில்? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்னோட பேர பிள்ளைங்களாம் செகண்ட் லாங்குவேஜ் என் பேரனுக்கு நான் ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்க சொல்லிக்கிறேன். அதனால ஹிந்தி கண்டிப்பாக தேவை, தப்பு கிடையாது. அதை யாரும் கேலி பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு வயசு 55ஆவது. என் வயசு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. என் பசங்க லிட்டில் ஹாஸ்பிட்டலில் தான் படிச்சதுங்க. எனக்குன்னா ஹிந்தி கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஹிந்தி வேணான்னு யாரும் வெறுக்கலை. அதெல்லாம் ஆதி காலத்துலாம் விட்டுருங்க, தப்பு இல்லை. இப்போதைக்கு கண்டிப்பாக செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி கண்டிப்பாக தேவை நாட்டுக்கு. ஹிந்தி வேணும், ஹிந்தி பேசுகிறதுக்கு வேணும் கண்டிப்பாக. அதாவது ஹிந்தி பேசுகிறவங்கள நம்ம கிண்டல் பண்ணுறது தப்பு, அது ஒன்று. ஒரு நேரத்தில் அந்த மாதிரிலாம் தெரியாத டைமில் ஹிந்தி பேசுகிறேன், போடா நீ ஹிந்திக்காரன்டா அப்படின்லாம் நம்ம சொன்னது உண்மை. சிலது அதாவது எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு 100ல் ஒரு 10 பேரோ 20 பேரோ இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக அந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். இப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, சில பேர் இந்த மாதிரி இல்லை. ஹிந்தின்றது மோஸ்ட்லி இப்போ ரொம்ப நிறைய பேர், இப்போ சென்னையில் நிறைய பேர் ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்கானுங்க. அவனுக்கு தான் நிறைய பேர் முக்கால் சவாரி வர்றது அவங்க தான் வருவாங்க. அவங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு நம்மளுக்கும் புரியாது. சில டைம் அவங்க இறங்கி போயிடுவாங்க. அது ஒரு லாங்குவேஜ் தான், கற்றுக்கலாம். பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கிலீஷும் கற்றுக்கணும், எல்லாமே தான் கற்றுக்கிட்டா தான் இதுவாக இருக்கும். அதனால் ஹிந்தி ஒன்றும் கற்றுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிடையாது. கற்றுனா நல்லது தான். ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் எங்கே போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கற்றுக்கலாம். தமிழ்நாட்டில் கேலி பண்ணுறாங்களா ஹிந்தி பேசினா? எங்கள் சில இடங்களில் கிடையாது, சில இடங்களில் இருக்கு. ஓகே. பொதுவாக அவங்க பேசுகிறப்ப சொல்கிறாங்க, இங்கே ஹிந்தி திணிப்பு ஏற்க மாட்டோம். இப்படி நீங்கள் ஒரு லாங்குவேஜை திணிக்கிறது தப்போ, ஒரு லாங்குவேஜை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு தான். கற்றுக்கிறது தப்பு கிடையாது. கற்றுனா தெரிஞ்சால் யூஸ்ஃபுல் தானே. திணிக்கிறது எடுத்துக்கக்கூடாது, கற்றுக்கிறது தான் அந்த மாதிரி எடுத்துக்கணும். புரியுதா? திணிக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது யூஸ்ஃபுல் தான். அது இங்கிலீஷு மற்ற லாங்குவேஜ்லாம் கற்றுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி அதுவும் ஒரு இதுதான். அப்படிலாம் கிடையாதுங்க. அது எப்படி நம்ம ஹிந்தியில் பேசுகிறோம், ஆனால் கிண்டல் பண்ண முடியும்? அவங்க தெரிஞ்ச பாஷையில் அவங்க பேசுகிறாங்க, நம்ம தெரிஞ்ச பாஷையில் நம்ம பேசுகிறோம். நம்ம தமிழ் பேசுகிறோம், அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க. சிலர் மராட்டியில் பேசுவாங்க, சில பேர் தெலுங்குல பேசுவாங்க. இது நம்ம எப்படி கிண்டலாக பேச முடியுமா? ஹிந்தின்றது நார்த் இந்தியானோட லாங்குவேஜ், அதை ஏன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தப்பு. அது அவங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் தமிழ்நாடுன்றது எல்லாரும் வாழக்கூடிய இடம் தமிழ்நாடு. அதை நம்ம யாரை வேணால் வர வைக்கலாம். ஹிந்திக்காரன் வர வைக்கலாம், தெலுங்காரையும் வர வைக்கலாம், தமிழரும் வர வைக்கலாம். யார் ஹிந்தி பேசினா கேலி பண்ண போகிறோம்? ஹிந்திக்காரர் ஹிந்திக்கு பேசினாக்கா நாங்கள் ஏன் கேலி பண்ண போகிறோம்? தமிழை ஹிந்தி பேசினா தான் நாம் கேலி பண்ண போகிறோம். இல்லை, அது முன்னாலே அப்படி பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டில் யாராவது ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கேலி பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கா? ஏளனமாக நம்ம ஒருத்தரை சொல்கிறது ரொம்ப தவறு. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவங்க விருப்பமாக இருக்கிறாங்கனாக்கா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என்னதான் பன்மொழி புலமை நம்ம வேணும்னு நம்ம ஓடி போனாலும் நம்ம தாய்மொழி புலமை நமக்கு கட்டாயம் வேணுமில்ல. நம்ம தாய்மொழி புலமையே நம்ம அடிப்படை அறிவே இல்லாமல் வேறு ஒரு மொழி புலமைக்கு நம்ம போகணுன்னாக்கா கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இல்லை சான்ஸே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலலாம் அந்த மாதிரி ரொம்பலாம் கிடையாதுங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க,
நான் இந்திக்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத இடமே கிடையாது. எல்லா வேலையிலையுங்கிறாங்க. உப்பு வர்றதுலேருந்து எல்லா பில்டிங் வேலை செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும், எல்லா மெக்கானிக், ஏசி எந்த மெக்கானிக் எல்லா தொழிலையும் அவங்க செய்கிறாங்க. எல்லா வேலையிலையும் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட யாராவது ஹிந்தி பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லுவேன், தமிழ் தான் பேசுவேன். அவங்கள கிண்டல்லாம் பேசினேன் தமிழ். இப்போ வந்தவங்கன்னா தமிழ் கற்றுக்குறான், நம்ம ஹிந்தி கற்றுக்க முடியல. அதான் ஒரு பிரச்சனை. ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். ஹிந்திக்காரெலாம் தமிழ் கற்றுக்குறாங்க, ஆனால் நம்மளால் ஹிந்தி கற்றுக்க முடியல. அதான் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் சும்மாங்க. என்னத்தான் ஹிந்திக்காரன் ஹிந்தி பேசுகிறான், அவன் மொழி தெரிஞ்சு அவன் மொழியில் அவன் பேசுகிறான். அவனை போய் கிண்டல் பண்ணுறது தப்பு இல்லை. அது அப்படிலாம் இல்லையே, அப்படி எதுவும் இல்லை. ஸோ அதை நம்ம மேலே திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம கேலி பண்ணுறோம். ஸோ அவங்க மட்டும் கற்றுக்கினா நம்ம எதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஹிந்தியை கற்றுக்க வேணான்னு யாரும் சொல்லலையே. அதர் ஸ்டேட்டுக்கெலாம் போனால் ஹிந்தி தெரியாமல் நம்ம கஷ்டம் தானே போடணும். அதனால் ஹிந்தி திணிக்க வேணான்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஹிந்தி கற்றுக்கிறது இங்கே தடையெல்லாம் எதுவும் இல்லை. தடையெல்லாம் எதுவும் இல்லை, திணிக்க வேணான்னு தானே சொல்கிறாங்க. Yeah, like if you're traveling in local buses, at that time you'll find out that if you say something, then they will make fun of you in Tamil. We don't even know what are they saying. Okay. But they will. ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஹிந்தி அப்படின்றது நாலேஜாக பார்க்குறீங்களா, ஒரு லாங்குவேஜாக பார்க்குறீங்களா? நான் லாங்குவேஜை தான் பார்க்குறேன். லாங்குவேஜை தான் பேசுறது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒருத்தர் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு புரியணும்ல. நம்ம பேசுறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா ஈஸியாக, தமிழ் அவங்க கற்றுக்குறாங்க, நம்ம ஆனால் அந்த லாங்குவேஜ் கற்றுக்க முடியல. அது ஓரளவுக்கு ஈஸி தான். தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு தடை இருக்கா? தடை எல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஹிந்தி மட்டும் இல்லைங்க, எல்லா மொழிக்கும் கற்பதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தமிழை சரியாக கற்பதற்கான சூழல் தான் தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனா வட இந்திய மொழியை ஏன் கற்றுக்குறீங்க அப்படின்லாம் கேலி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அப்படின்னா நான் அதுவும் எனக்கு எதுவும் தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி கேலி பண்ணுறாங்களான்றதுல எதுவும் தெரியாது. ஸோ அதை நம்ம மேலே திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மட்டுமே கேலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கற்றுனா போதுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, மற்றபடி வராது. இப்போ தமிழ்நாட்டில் யாராச்சும் ஹிந்தி கற்றுக்க நினச்சா அப்படின்னா அதை நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது. பட் நீங்கள் கற்றுக்கணும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதுனா அது தேவையில்லைன்னு தோணுது. ஹிந்தி கற்றுக்குறவங்க கற்றுக்காதவங்க தமிழ் மட்டும் பேசிக்கிறாங்க. கற்றுக்குறவங்க கற்றுந்தாங்கிறாங்க. படிப்பு இப்போ எல்லாமே ஸ்கூலில் எந்த எஜுகேஷன் எடுத்தாலுமே ஹிந்தின்றது ஒன்று எடுத்து வந்துட்டாங்க. அதில் ஹிந்தி வந்து பேச தப்புன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயம் தான், நம்மளும் நல்ல விஷயம் தானே. லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நம்ம நாலு இடத்துக்கு போகலாம், நடத்து பேசலாம். இப்போ நாங்களாம் தமிழ் தெரியாமல் அதை ஹிந்தி தெரியாமல் தான் வேற எங்கேயும் போக முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் பேசிக்கிறோம். ஸோ ஹிந்தி வர்றது நல்லது தான். நம்ம ஸ்டேட்டில் நம்ம ஆளுங்க எந்த பாஷையும் கற்றுக்க முடியாது. கன்னடா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், தமிழ் நம்ம தான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இப்போ இந்த மாதிரி ஹிந்தியெல்லாம் நம்ம கற்றுக்க மாட்டேன்றோம். ஆனால் அவங்க வந்து பாருங்கள் எதுவுமே தெரியாமல் இங்கே வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக தமிழ் தெரியும். ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படின்னா சாதாரண ஒரு ரிச்சா ஓட்டுற தொழிலாளியாக இருந்தாலும் குழந்தைங்களை படிக்க வைக்க தான் பார்க்குறான். முதல்ல அப்படின்னா வீட்டுக்கு தான் ஆளுக்கு தேவைப்பட்டது. இப்போ அப்படி இல்லை, பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன் முன்னாடி ஹிந்தி பேசணும், ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஒரு ஹிந்திக்காரரே கேட்டாக்கா நான் கடந்து போயிடுவேன். தமிழ்நாட்டிலே இருக்கவங்கன்னா எனக்கு ஹிந்தி பேச ஆசையாக இருக்குது, ஹிந்தி கற்றுக்க நினைக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட பேசினா நீங்கள் கேலி பண்ணுவீங்களா? இல்லையே, தாராளமாக கற்றுக்க சொல்லுவேனே. ஆனால் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், தாய்மொழி தமிழ் தெரியுமா ஒழுங்க அப்படின்னு கேட்பேன். தமிழை கற்றுக்கணும், நீங்கள் மற்ற மொழி என்ன வேணாலும் கற்றுக்கோங்க.